சாமிநாதன், இது வந்து ஒரு வேகம் எடுக்கிறது பாஜகவினுடைய ஒரு வியூகம். ஏன்னா இருமாநில தேர்தல், அங்கேயும் வராங்க இங்கேயும் வராங்க. இந்த காலகட்டத்தில் நேற்று வரைக்கும் ஒரு விஷயம் பேசப்பட்டது. இன்றைக்கு அது நரேஷன் மாறி இருக்கா? அந்த 5000 ரூபாய்க்கு அப்புறமாக விஜய் பேசக்கூடிய விஷயங்கள், இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது வந்து இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இன்னும் தேர்தலுக்கு 2.5 மாதங்களுக்கு முன்பாக தொடர்ந்து இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீபிசி இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியுன்ற வாதமும் வைக்கப்படுகிறது. யார் வேகம் எடுக்கிறார்கள்? நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம்? கூட்டணிக்குள் இன்னும் இந்த கூட்டணி அந்த வே தே சீ திங்ஸ் ஆஃப்டர் திஸ் ஹஸ் சேஞ்ச்டா அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்குள்ள 2 கட்சிகள்லையுமே நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். முதல்ல வந்து பாண்டிச்சேரியில் பாஜக அரசு, அந்த கூட்டணி அரசு நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலுமே கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முன்னுதாரணம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே மொத்தம் இருக்கிறது ஒரு 30 சட்டமன்ற தொகுதிகள் சார். அந்த 30 தொகுதிகளில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சது வெறும் 2 தொகுதி தான். ஆனால் திமுக 6 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுடைய அடிப்படையில் அந்த சட்டமன்ற தேர்தலாக நம்ம வகைப்படுத்தி பார்த்தோம்னா மொத்தம் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் ஒரு 27-28 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வகித்திருக்காங்க. அதுதான் அந்த வெற்றியாகவும் அது பதிவாகுது. அதே நேரத்தில் அங்கே என்ன கூட்டணி சிக்கலை பற்றி நம்ம பேசுகிறப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி நம்ம தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் அந்த கூட்டணி தான். கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி, இந்த மாதத்தில் 3ஆம் தேதி ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம், திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு காங்கிரஸுக்கு அழைப்பே இல்லை. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு இவர்கள் அழைப்பு விடலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அங்கே திமுக தலைமைக்கு என்னன்னா, நம்மளை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கணும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அங்கே மொத்தம் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடம் ஜெயிக்கிறாங்க, பாஜக 6 இடம் ஜெயிக்கிறாங்க. மொத்தமே அவர்கள் அணி ஒரு 16 ஜெயிச்சிடறாங்க. திமுகவும் 6 இடம் ஜெயிக்குது, சுயேட்சைகள் 6 இடம் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் 2 சீட்டு தான் ஜெயிக்குது. அப்போ ஏற்கனவே நமக்கு நினைவில் இருக்கலாம் சார், போன தேர்தல் நேரத்திலே ஜெகத் ரட்சகன் போன்ற அவங்க சீனியர், ரொம்ப திமுக சீனியர், ஒருவேளை பாண்டிச்சேரியில் 30 தொகுதியிலையும் ஜெயிக்க வைக்கிறான்னு நான் தற்கொலை கூட செஞ்சுக்குவேன் அப்படின்லாம் ஒரு கடந்த காலங்களில் பேசின காட்சிகள்லாம் வெளியாகிருந்துச்சு. ஸோ அவர் அந்த அடிப்படையில் திமுகவுக்கு பாண்டிச்சேரியிலையும் குழப்பம் இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ள திமுக அங்கே வலுவாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, இவங்க 2 தான் ஜெயிச்சிருக்காங்க என்பது ஒரு வலுவான கட்டமைப்பு தான். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுடைய அடிப்படையில் நம்ம அணுகிறோம்னா காங்கிரஸ் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். பட் அந்த இடத்துலையும் ஒரு நெருக்கடி, ஒரு முட்டுக்கட்டை அந்த கூட்டணிக்குள்ளே இருக்குது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில் கொஞ்சம் பிரில்லியண்டாக ப்ளே பண்ணுறாங்க. பட் அது தமிழ்நாட்டுக்கு எடுபடாது என்பது என்னுடைய பார்வை. பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, லாட்ரி, அந்த மார்டின் அவர்களுடைய கட்சி, புதிதாக வந்த அந்த கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவர் ரங்கசாமி அவர்களே போய் சந்தித்துட்டு வந்தார். பொங்கலுக்கு மறுநாள் அவர் அதிமுகவும் இந்த முறை அவங்களோட இருக்காங்க. அதிமுக கூட அங்கே இப்போதைக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை. ஆனால் இந்த மார்டின் அவர்களோட அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஏற்கனவே அவர் கூட இருக்காங்க. ஸோ அப்போ பாஜக என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா, அங்கேயும் கூட்டணி சிக்கல் இருக்கான்னா இருக்குது. ரங்கசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக கடந்த முறை போட்டிக்கிட்டு அவரை வெற்றி பெற வைத்துட்டாங்க. பட் அவங்களுக்கு 10 இடம் ரங்கசாமி ஜெயிச்சிருக்காரு, 6 இடம் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை மார்டினும் உள்ள வர்றாரு. மார்டின் சிறுபான்மையினர் ஓட்டுகளை உடைக்கிறதுக்கான ஆயுதமாக பயன்படுத்தலாம். பாஜக அதை ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ப்ளே பண்ணுறப்போ ஒருவேளை மார்டின் ஒரு 4-5 இடங்கள் ஜெயித்து, ரங்கசாமி அவர்களும் அந்த 10 இடங்கள்லேருந்து கொஞ்சம் குறைந்து, பாஜக வழக்கம் போல் 6-7 ஜெயித்தா பாஜகவிலிருந்து முதல்வர் வேட்பாளர் உருவாவார், மார்டின் ஆதரிப்பார். அவங்களுக்கு இன்னொரு நெருக்கடி வருது, ரங்கசாமி அவர்களுக்கு இன்னொரு நெருக்கடி வருது. அதனால தான் ரங்கசாமி அவர்கள் விஜய் பேசுகின்ற வீடியோவை ரசித்து பார்க்கிற ஒரு காணொலி வெளியாக வேண்டிய சூழல் நெருக்கடிக்குள்ள இருக்கார். விஜயும் அவர் வந்தா நல்லா இருக்குமே நமக்கு, எல்லாருமே விஜய் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி ஆளாளுக்கு தங்களுடைய பேர வலிமையை காங்கிரஸும் கூட்டிக்குது, காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி முதல்வரானவரும் கூட்டிக்கிறார். தமிழ்நாட்டில் நம்ம அப்படியே திருப்பி பார்த்தோம், தமிழ்நாட்டில் இங்க ஒரு மேடை அமைத்து மேடையில் என்னுடைய கூட்டணிகள் இவங்க தான்பான்னு கையை உயர்த்தி காமிச்சிட்டாங்க. இன்னமும் இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல்வர் பயணம் போகிறார், பேசுகிறார். எடப்பாடி அவர்கள் 151 தொகுதி கவர் பண்ணிட்டோமா, நாளிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் அப்படின்னு போகிறார். ஆனால் ஒரு மத்தியில் இருந்து ஒரு காங்கிரஸ் இந்த தேர்தலில் 40 சீட்டு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும், ஆட்சியில் பங்குன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் இன்னும் அந்த பரப்புரையோ அதை நோக்கிய பயணமோ ஒரு தலைவரும் இங்கே பார்க்க முடியலன்னும் பொழுதே வெயிட் அண்ட் வாட்ச்னு இருக்காங்களா? 2.5 மாதம் தானே இருக்குது. ஆமாம், நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு பாண்டிச்சேரியிலே இப்படி ஒரு நெருக்கடி, திமுக தனியாக கூட்டங்கள் நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய யூகம் என்னன்னா, காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு பதில் தான் 5000 ரூபாய் மக்களுக்கு வந்தது. ஒன்று விஜய் போன்ற புதிய வரது, பெண்கள் ஓட்டை கணிசமாக இருக்கிறது. இன்னொன்று கூட்டணி கட்சிகளுக்கு தான் அதில் மிக முக்கியமான மெசேஜ் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி பலன், அவங்க வாக்களிப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை. பட் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அழுத்தம், நீங்கள் நாளைக்கு 6 சீட்டு தான் கொடுத்தாங்க, 10 சீட்டு தான் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் 5000 ரூபா கொடுத்துருக்கோம், இத்தனை மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் கடந்த காலங்களில் அதிமுகவோட ஓட் பேங்கு பெண்களுடைய ஓட்டு பேங்க் தான். ஒன்று விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை, இன்னொன்று பார்த்தோன்னா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் போன்ற பல்வேறு பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்.
பட் இந்த முறை மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்தை நிரப்பிக் கொள்வதற்கு இலவச பயணம், புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கலாம், அது இப்போ 2000 ரூபாயாக உயர்த்துவேன்னு சொல்றதா இருக்கலாம். இப்போ உயர்த்துவேன், நான் இவ்வளவு ரூபா தரேன். போன பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4000 ரூபாய் தரேன்னு சொன்னார். அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கவனத்துக்கே உள்ளாகல. பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் 3000 4000 என்றாலும் அந்த தொகையை அறிவித்திருந்தார். ஸோ அப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் என்று வர்றப்ப கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அழுத்தம். இப்போ நீங்க கேட்டதை போலவே காங்கிரஸ் கட்சி நேற்று வரைக்கும் பெரிய டான் போன்று பேசிய ஒரு இயக்கம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்பட்டு 2011 63 இடம், 2016 41 இடம், இப்போ இன்னைக்கு அதே இடத்துக்காக வந்துருங்கன்னு சொல்லி வந்து நிற்கக்கூடிய இடம், 2021 வெறும் 25 இடம். ஒருவேளை இவர்கள் எதிர்ப்பு குரல் எல்லாம் எழுப்பாம இருந்திருந்தா, இவ்வளவு வலுவாக பேசாம இருந்திருந்தா, இந்த 25 20 15 ஆயிருக்குமா என்கிற அச்சத்தின் வெளிப்பாடு தான் அங்க இருக்கு. அதனால இந்த கூட்டணி முரண் இருக்கு. திமுக காங்கிரஸ்ல பயங்கரமான கூட்டணி முரண் இருக்கு. ஒருவேளை அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டால் அவங்க ஒரு ட்ரையலா, ஒரு பயிற்சியா, ஒரு முயற்சியா எடுத்து விஜய் நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். பட் அது வந்து திமுக இன்னும் அவங்களை எப்படி குறைத்து மதிப்பிட்டால் அது நடக்கலாம். அதே நேரத்தில் அதிமுகல கூட்டணி தான் உருவாயிருக்கு. அது ஜெல்லா இருக்கான்னா அமமுகவோட கைகோர்க்கிறாங்க அதிமுக. கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களை பார்த்து விட்டு வரக்கூடிய மாணவர் நிச்சயலாளர் நாச்சியாரை கட்சியை விட்டு நிற்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். சசிகலா அவர்கள் இன்னும் ஒரு நிலைப்பாட்டை முடிவை அறிவிக்கல. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க அமமுகவோட ஜெல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த கட்சியில கோவில்பட்டியில டிடிவி தினகரனை நிறுத்துவதற்கு அழைத்து வந்த மாணிக்கராஜாவே 3 மாவட்ட செயலாளர்களோட போய் திமுகலே இணைகிறாரு. மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் வெளியேறியும் திமுகல இணைகிறாரு. இன்னைக்கு கூட திமுக வெல்வோம் ஒன்றாக அந்த கூட்டங்கள் தமிழ்நாடு பூரா நடத்துறாங்க. அதுல பாருங்க, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் கூட்டம் நடத்துறாங்க. நேற்று வரை ஓபிஎஸ் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து பாஜக சொல்பேச்சையெல்லாம் கேட்ட மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு அங்கே சிறப்புரையாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க வந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். அப்படிதான் திமுகவோட நிலைமையே இருக்கு. அப்ப திமுக பொறுத்தவரை விஜய் வந்ததுனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது பயம்னு சொல்ல மாட்டேன், அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அந்த அதிர்ச்சி என்னன்னா, யார் வந்தாலும் வாங்கிக்கிறேன். இந்த கடல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சார், பெரிய சமுத்திரம். எத்தனை ஆறு இங்கே கலந்தாலும், எத்தனை குளம் கலந்தாலும் கடல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். திமுக இன்னைக்கு அப்படி தன்னை பாவித்து கொண்டு எந்த கட்சியிலேருந்து யார் வேணாலும் வாங்க. விஜய் புதிய சக்தி, அவர் ஒரு அன்டெஸ்டட் தான் இவ்வளோத்துக்கும். பட் அவர் வந்திருக்கிறனால களத்தில் அது பெண்கள் ஓட்டை பாதிச்சிருமா, 5000 ரூபா போடுங்க. அது 2 அழுத்தம். ஒன்று, திமுகவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு பெண்களுக்கு ரூபா கொடுக்கறது. மிக அருமையாக கேட்டாங்க. கோடை எல்லாம் தான் வருது. கோடை வந்துச்சுன்னா வழக்கமாக ஏசிக்கு தான் ஆஃபர் போடுவாங்க. இந்த தடவை ஏசி நிறுவனங்கள் ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசே ஆஃபர் போட்டாங்க. உங்களுக்கு வந்து கோடைக்காக ஒரு 2000 ரூபாய். 2021 வருடந்தோறும் கோடை வருது. ஆனால் தேர்தல் வரும்போது தான் அந்த கோடை கொடையாக மாறிடுது. கொடை என்பது வந்து எங்கள் ஊர்களெல்லாம் திருவிழா, இந்த சொல்லமான கோயிலில் திருவிழா நடக்கும், அம்மன் கோயில்களில் கொடைகள் நிற்பாங்க. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு தேர்தல் என்பதை ஒரு திருவிழாவாக கொடையாக இந்த நேரத்தில் மாற்றி. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. பாஜக என்னதான் அமித்ஷா அவர்கள் வந்தாலும், மோடி அவர்களும் இந்த மாத இறுதியில் கூட வரப்போறார், பலது சொன்னாலும் தொடர்ந்து மாநிலங்களுக்கு எதிரான சில முடிவுகள் எடுக்கப்படுகிறது, நிதி வராமல் தடுக்கப்படுகிறது, பல அழுத்தங்கள் மாநில அரசுகள் தரப்படுகிறதுன்ற அந்த வாதத்தை 2014 அம்மையார் ஜெயலலிதா கட்டமைத்ததன் காரணத்தினாலேயே இன்னைக்கு அவர்களால் இந்த 18% சீட் கன்வெர்டபிலிட்டி 0ன்ற இடத்துலயே தான் அவங்களை மக்கள் பார்க்குறாங்களா? இல்லை, நிச்சயமாக பாஜக எதிர்ப்பு என்பது ஓரளவுக்கு கடந்த காலங்களில் இருந்ததை விட மட்டுப்பட்டு இருக்கு. பட் அவங்க தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்தாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கொடுக்கவும் இல்லை. அதுதான் கலை யதார்த்தம். பட் அதை முன்னிலைப்படுத்திய திமுக அரசியல் என்பது 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி கடந்த காலங்களில் சாத்தியப்பட்டது. இந்த முறை விஜய் என்கிற ஒரு புதிய வாய்ப்பு வந்துச்சு. நீங்கள் நேற்று வர எடப்பாடி பழனிசாமி அவர்களே 10 தோல்வி பழனிசாமின்னு முன்னிலைப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாஜகவினுடைய அடிமையாக இருக்கார், பின்னாடி இருந்து இயங்குகிறார் என்பது போன்ற எதிர்மறை விமர்சனங்களால் மற்ற கட்சிகளை ஒரு எதிர்மறைக்குள்ள தள்ளிட்டு பாஜகவை முன்னிறுத்தி பெற்ற வெற்றி அது. நீங்கள் திமுகவினுடைய வெற்றி என்பது கொள்கை சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து திமுக கட்டமைத்த வெற்றி என்பது ஒரு பகுதி தான். அதை விட நிச்சயமா பாஜக எதிர்ப்பு, எதிர்கட்சியாக இருக்கும்போது பலூன்ல கருப்பு பலூனை பறக்க விடுவது, எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை செய்வது. இப்போ நான் எனக்கு கல்வி நிதி தரல, ஒரு 2500 கோடி தரல, அதனால கல்வி நிதிக்காக அந்த திட்டத்திற்காக செலவு செய்ய வேண்டிய தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பல பிள்ளைங்களுக்கு மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி நிதி செலுத்த முடியல. ஒரே நாள்ல 6000 கோடி எடுக்க முடியுது, ஒரே நாள்ல 5000 ரூபாய் வைத்து 6000 கோடி ரூபாய் போட முடியுதுல்ல. ஸோ அப்போ இங்க பாஜக தவறு செய்கிறதான மிகப்பெரிய தவறு செய்யற, தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள்னு கேட்டா மேடம் போன்ற சீனியர்கள் இருக்காங்க எதிர்ப்பாங்க. பட் ஆனா வந்து அது என்னன்னா ஒரு மெட்ரோ திட்டங்களாக இருக்கலாம், மற்ற செயல் வடிவங்களாக இருக்கலாம். இதற்கெல்லாம் நிதியை நீங்க தேர்தல் வருது, பீகாருக்கு எப்படி கொடுத்தாங்க, டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் பீகாருக்கு அள்ளி கொடுத்ததை போல இங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு கீழடியை ஒரு அந்த விஷயத்தை தொடர்பான ஒரு அறிக்கைக்கோ ஏதோ ஒன்றுக்கோ அவங்க வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று செய்திருந்தாங்கன்னா திமுகவுக்கு அந்த எதிர்ப்பு மட்டுப்பட்டிருக்கும், அந்த பாஜகவுக்கு.
பட் அதுல மிக முக்கியமான விஷயம் ஒண்ணே ஒன்று முடிச்சாரு சார். விஜய் வந்ததற்கு பின்பு இனி பாஜக எதிர்ப்பு அரசியல் என்கிற புள்ளியில திமுக மட்டும் களமாட முடியாது. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை அமித்ஷா அவர்களுடைய வியூகம் எடுபடும். ஏன்னா அங்கே மார்ட்டின் போன்றவர்களை தனியாக நான் குறிப்பிட்டதை போல ஒரு கட்சி தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அது வந்து பாண்டிச்சேரியை பொறுத்தவரை அமித்ஷாவினுடைய வியூகம் எடுபடும். இன்னொன்று பாண்டிச்சேரி மக்கள் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் வாக்களிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் காங்கிரஸை இல்லாமல் ஆக்கியிருக்காங்க, நாடாளுமன்றத்தில் வாக்களை அள்ளி கொடுத்துருக்காங்க. ரங்கசாமி மீதான பெரிய அதிருப்திகள் இல்லை. இதெல்லாம் வைத்த ஒரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்பதாக பேசுகிற பேசுபொருளோ பாண்டிச்சேரியில் ஈடுபடும். ஆனால் தமிழ்நாட்டில் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கூட்டணி என்பது அவங்களுக்குள்ளாடி ஜெல்லாகிறதுலே ரொம்ப சிரமங்கள் இருக்கும். பட் அடுத்த கட்டமாக அவர்கள் பெரும் தலைகள் வருகிற பொழுது தேமுதிகவை இணைப்பது அல்லது பாமக ராமதாஸ் அவர்களையும் மீண்டும் உள்ள கொண்டு வர ஏதாவது அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் மத்தியஸ்தம் செய்வது போன்ற விஷயங்களில் பாஜக இடம் பெறுவாங்க. பட் இது எல்லாமே அமித்ஷா அவர்களுடைய வருகை ஒட்டி நடந்தாலுமே கூட கிரவுண்டில் அதுகளுக்கான ஓட்டு வங்கி என்பது விஜய் பிரிக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிரான ஓட்டுகளில் பெரும் சவாலாக இருக்கும். ஸோ அந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு விஜய் பாஜகவை திட்டாமல் இருக்கலாம் தேர்தல் நெருக்கத்தில். அது மட்டும்தான் அவர்களுக்கான இறுதி அஸ்திரமா இருக்கலாம். பட் விஜய் பாஜகவை திட்டாவிட்டாலும் கூட பாஜக கொள்கை எதிரினே சொல்லிட்டு போயிட்டார். கொள்கை எதிரி என்று மட்டும்தான் லேபிள் ஒட்டியிருக்காரு. களத்துல கடுமையா விமர்சிக்கல. அது வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன், சாரி A கிளாஸ் படிக்கிறேன், நான் B கிளாஸ் படிக்கிறேங்கிற மாதிரியான அடையாளம் தான் அது. A கிளாஸ்ல திமுக எனக்கு அரசியல் எதிரி, B செக்ஷன்ல எனக்கு கொள்கை எதிரி பாஜக. கிரவுண்டில் போய் அவர் திட்டமாட்டார். அவர் திட்டவே செய்யாட்டாலும் விஜய் ஓட்டு கேட்டாலே மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க சில குறிப்பிட்ட சதவீதத்தில். ஸோ அதனாலையும் பாஜகவுக்கு லாபம் இருக்காது, அமித்ஷா கணக்கு பலிக்காது தமிழ்நாடு.